தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்திற்கு மத்திய அரசு கொடுத்த விருது சரியா தவறா அப்படின்றத மட்டும் உங்க கேள்வியா இருந்தா அது சரின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அதை ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படத்தில் இயக்குனர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போட்டோகிராஃபி நல்லா இருக்குதா அதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதை எடுத்துக்கணுமே தவிர அது 100% உண்மை கதை, அந்த உண்மை கதைக்காக கொடுத்துருக்குறோன்னு மத்திய அரசு சொல்லியிருந்தா நிச்சயமா இவர்கள் எதிர்ப்பதில் ஓரளவு நியாயம் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் அது கிடையாது. கடந்த காலத்தில் சூரரை போற்றும் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கும் தேசிய விருது கிடைச்சிச்சு. அந்த படத்தினுடைய உண்மையான கதாநாயகன் யார், GR கோபிநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்கான் ஏர்வேஸ் அப்படின்னு ஒரு குறைந்த விலையில பயணிகளை பயணிக்க வைக்கிறதா அவருடைய இலக்கு. அதை சாதித்து காட்டிய ஒரு சாதனையாளருடைய படம் அது. அந்த சாதனையாளர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அந்த படத்துல கதாநாயகனை நடிக்கிற சூர்யா எப்படி இருப்பார்னா கடவுள் மறுப்பாளராக இருப்பார். இது ஒரு உண்மை கதை அதில் இருந்தால் கூட அதில் நிறைய ஜோடனைகள் இருந்தது. ஆனால் அதற்கு மத்திய அரசு விருது கொடுக்கும் பொழுது யாராவது எதிர்த்தாங்களா? ஏங்க GR கோபிநாத்தினுடைய கேரக்டர் என்ன, இங்கே நடிகர் சூர்யா நடித்ததுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், இவர் கடவுள் மறுப்பாளராக படத்தில் காட்டுறீங்க. தி கேரளா ஸ்டோரிக்கு கொடுத்ததற்கும் சூரரை போற்றுக்கு கொடுத்ததற்கும் ரெண்டையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ரெண்டும் ஒரு கமர்ஷியல் படத்திற்கு கொடுக்கப்பட்ட மத்திய அரசின் விருது. இவ்வளவுதான் பார்வை.